ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷிதோஸ் கிச்சன் துபாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்டு. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸு ஃப்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டாக செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் லைட்டாக பொங்கி வரட்டும். அப்போதான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வித கட்டிகளும் இல்லாம இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கஸ்டர்ட் கலவையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் பால் ஆட் பண்ணும்போது எந்த வித கட்டிகளும் இல்லாம சூப்பரா இருக்கும். இதோட டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பால் நல்லா திக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். மீன்வைல் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வாட்டர்மெலன், ஆப்பிள், பியரு, பொமோகிரானட், மேங்கோ, டிராகன் ஃப்ரூட்டு, மஸ்க்மெலன் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட் பாக்ஸை அப்படியே நம்ம நல்லா கூல் டவுன் ஆனோன்னு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக நல்லா கூலிங்காக இருக்கும். ஒவ்வொரு பைட் ஆஃப் ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஃபீஸ்ட்டுக்கு டெசர்ட்டாக கூட சர்வ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் டெசர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.